ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு பார்ட் 1 உங்களுக்கு புதன்கிழமை போட்டுங்க. பார்ட் 2 இருக்கிற செடிங்கள்லாம் இன்னைக்கு காட்டிட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டும் இருக்குதுங்க. அப்புறம் யார் இன்னைக்கு வின்னருன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கேள்வியும் கேட்பேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த செடி பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய்ங்க. வெள்ளரிக்காய் இருக்குதுங்க. இதில் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு இருக்குது பாருங்க. 2 செடி வச்சுருக்குறேங்க. சுஜா சிஸ்டர் கேட்டதுக்கு இணங்க இந்த வீடியோ போடுறேங்க. பீட்ரூட் 2 பேக் நட்டுருந்ததுங்க. 2 பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சரியாக முளைக்கலைங்க. ஒரு பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 விதை மட்டும்தாங்க முளைச்சிருந்தது. அதில் நான் என்ன பண்ணேன், 2 பேக்கை விட்டுட்டு ஒரே ஒரு பேக்கில் பிடுங்கி 2 செடியும் நட்டு விட்டுட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பூராமே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய்ங்க. அதாவது குண்டு வெள்ளரி இருக்குதுங்க, நீட்டு வெள்ளரி இருக்குது. 2மே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பேக்கில் ஒரு பேக்கு 2 கொடி போட்டு விட்ருக்குறேங்க. போட்டு இப்போ வளர்ச்சிருக்கிறேங்க. இப்போ முள்ளைங்க சரியாக முளைக்கலைங்க. அதனால் பார்த்தேன். சரி முளைக்காத எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவானே, இப்போ சீசன் முள்ளைக்கு இல்லைன்றதுனால இப்போ வெள்ளரிக்காயே போட்டு விட்டுடலாம். வெயிலுக்கு வெள்ளரிக்காய் தாங்க நல்லா வளருன்றதுனால வெள்ளரிக்காயே போட்டு விட்டுட்டுங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி நல்லா கொடி நல்லா வளர்ந்து போய் நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. பிஞ்சு நிறைய போட்டு வருதுங்க. இப்போ தான் எல்லாம் பிஞ்சு போட ஆரம்பிக்குதுங்க. அதுதான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் செடியை. கொடி நல்லா இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது, பிஞ்சு நல்லா போடுதுங்க. பரவாயில்ல. பீட்ரூட்டு இப்போ தான் காய் கொஞ்சமாக சின்னதாக ஊறி இருக்குதுங்க. அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. மற்ற பேகுலேயும் என்னென்ன செடி நான் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். சின்ன பேக்கே பார்த்தீங்கன்னா 15 பேக் இருக்குதுங்க. 15 பேக்லையும் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் இந்த கொடியே போட்டு விட்டுக்கிறேங்க. பீட்ரூட் ஒரு பேக்கு, மொத்தம் 6 பேக் இங்கேயே முடிஞ்சு போயிடுதுங்க. மீதி இருக்கிற பேக்கில் காலிஃப்ளவரு அது போட்டிருக்கேன். அது நல்லா வருதுங்க. அதனால் இருக்கிற செ செடியை பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பேக்காக போட்டு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காட்டியிருக்கேன், பாருங்கள் நீங்கள். நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. நம்ம மாடி தோட்டத்துக்கு பாலினேஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த செடியை வளர்க்கலாங்க தாராளமாக. ஏன்னா இந்த செடிக்கு நிறைய பூச்சி வருதுங்க, நிறைய வண்டு வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாலினேஷனுக்கு பெருசாக உதவி பண்ணுதுங்க. அதனால் இந்த மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறி செடிக்கு வளர்த்தும் போது நம்மளுக்கு இந்த செடியும் நம்ம வளர்த்தணுங்க. அப்போ தான் எல்லா கொடி ஐட்டத்துக்கும் பாலினேஷன் ஆகுங்க. நாம் கை பாலினேஷன் பண்ணுறத விட இந்த மாதிரி அதுவாக தானாக ஆகிறது தான் நல்லா இருக்குங்க. காய்கறி செடி நம்ம வளர்த்தும் போது இதையும் ஒரு 2 பேக் போட்டு விட்டுருந்தாங்க. நல்ல பாலினேஷனுக்கு இது நல்லா பெருசாக உதவி பண்ணுதுங்க. பூசணி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, பிஞ்சு போட்டிருக்குது. அடுத்த இலை நாற்றும் நட்டு விட்ருக்குறேங்க. அது என்னென்ன நட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் ஒரு 3 கொடி நட்டுருக்குறேங்க. இந்த மாதிரி பேக் எது காலியாக இருக்குதோ அதுலேயே இலை நாற்று போட்டு விட்டுக்கிறேங்க. பாருங்கள் பொடலங்க பார்த்தீங்கன்னா நல்லா சட்டைக்கு சட்டைக்கு நல்லா பூ எடுத்து பிஞ்சு எடுத்துருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெண்ணாக வந்துருச்சுங்க. ஆண் பூவே வைக்கலைங்க பொடலங்க. எடுத்த உடனே பெண் பூவாக வந்துருச்சுங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லி நானும் ஒன்றும் பண்ணலைங்க, அப்படியே விட்டுருக்கேன். பார்க்கலாம் காய் பெருசாகுதான்னு பார்க்கணுங்க. கொத்தவரங்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பீன்ஸ் பாருங்கள் ஒன்றே ஒன்று தாங்க இப்போ வளர்த்தி கொண்டு வரேன். இந்த விதைக்கு வேண்டியாவது இந்த செடியை வளர்த்தி கொண்டு வரணும்னு பார்க்குறேங்க. மிளகா இருக்குது பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா விதைக்கு பிடுங்கி நடுறதுக்கு நட்டு வச்சுங்க. கடைசியில் நான் பிடுங்கி நடாத விட்டதுனால அப்படியே வளருதுங்க. தக்காளி செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக் நட்டு விட்ருக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நீட்டு சுரக்காயும் இருக்குதுங்க, குண்டு சுரக்காயும் வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் வைக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன சுரக்காய் அப்படின்னு எனக்கே தெரியுங்க. ஏன்னா கொடியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. அதாவது நீட்டு சுரக்காவுடைய இலையும் ஒரே மாதிரி இருக்குது, குண்டு சுரக்காவுடைய இலையும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து அவரம் தான் நட்டங்க. அது என்னமோ கொடியாகவே வருதுங்க. பார்க்கணுங்க இந்த முறை அவரைக்கும் எனக்கும் தாங்க சவாலாகிடும் போல இருக்குதுங்க. எப்படின்னா நான் ஆன்லைனில் குத்து அவரம் தாங்க வாங்கி நட்டேன், பிங்க் கலரு. அது என்னென்னா எல்லாமே கொடியாக வரையாக வருதுங்க. நம்ம என்னதான் கிள்ளி விட்டாலுமே குத்தவரையாக இருந்தால் கிள்ளி விட்ட உடனே பூ எடுத்துருங்க. ஆனால் இது பூ எடுக்கலைங்க, கொடியாக தான் வருதுங்க. சரி பார்க்கலான்னு விட்டுருக்குறேங்க. கொடியும் நல்லா ஏறி கொடியை பிடிச்சிருச்சிங்க.
சரி பார்க்கலாம். இந்த முறை வந்து அவரைக்காய் வந்து நம்மளுக்கு சவால் குடுக்குதா, இல்ல காய் குடுக்குதான்னு பார்க்கணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேக் நட்டு விட்டுக்கிறேங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பீர்க்கங்கா பேக்கும் பார்த்தீங்கன்னா, கொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்குது பாருங்க. நல்லா பூவும் எடுத்திருக்குது. இப்ப பிஞ்சும் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. பீர்க்கங்கா பேக் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 1 பேக் தாங்க இருக்கு. எல்நாத் தான் இப்போ 3 கொடி நட்டு வச்சிருக்கேன். 3 பேக் நட்டேங்க. அது சரியா வரல அப்படின்றதுனால 2 பேக் எடுத்துட்டேன். இப்ப மறுபடியும் நான் பீர்க்கங்கா கொடிய நட்டு வச்சிருக்கிறேங்க. சொரக்கா கொடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேக் இருக்குதுங்க. அதாவது நீட்ட சொரக்காவும் இருக்குது, குண்டு சொரக்காவும் இருக்குதுங்க. அந்த மாரி கலந்து நட்டுருக்கிறேன். இந்த முறை பரவாயில்லைங்க. எல்லாமே ஓரளவுக்கு பேக் ஓரளவுக்கு 5 பேக், 6 பேக் அளவுக்கு தான் நட்டுருக்கிறேங்க. லாங் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா வெயிலுங்க. சரி என்ன பண்றது? நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம வீடியோ போட்டாகணுமேன்ட்டு நான் வெயில்லயே எடுக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா, புதினா பாருங்க எவ்வளோ சூப்பரா தள தளன்னு வளர்ந்துருக்குது பாருங்க. வாட்டர் ஆப்பிள்லயே புதினாவ வச்சு விட்டுக்கிறேங்க. அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருதுங்க. பாலக்கீரை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. சின்ன பேக்கில தாங்க கீரையெல்லாம் நட்டுருக்கேன். கீரை பேக்குன்னே அது நான் வாங்குனதுங்க அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். விதைக்கு விட்டத மட்டும் அறுவடை பண்ணலைங்க. இன்னைக்கு வந்து அறுவடையும் இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்க. புதன்கிழமை போட்ட வீடியோவுல நல்லா கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நான் எப்படி ரசிச்சேனோ, அதே மாரி நீங்களும் ரசிச்சு பார்த்த விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சது இருந்ததுங்க. மேட்டூர் அணைய வந்து நீங்க அவ்வளோ ஒரு ரசிச்சு சொன்ன வார்த்தைங்க உண்மையிலே எனக்குமே ரொம்ப புடிச்சதுங்க. பாருங்க கொத்தவரங்காயும் நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துட்டு வருதுங்க. கொத்தவரங்காய் நம்மகிட்ட ஒரு 10 தொட்டி வச்சிருக்கிறேங்க. இந்த முறை கொத்தவரங்காய்க்கு வந்து அதிக இடங்க. இந்த மாரி நீங்க குச்சி வச்சோ, இல்ல கம்பி வச்சோ கட்டிடுங்க செடிய. இந்த காத்துக்கு வந்து செடி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால வந்து இந்த மாரி என்கிட்ட கம்பி இருக்கிறதுனால நான் வச்சு கட்டியிருக்கிறேங்க. நீங்க குச்சி வச்சியும் கட்டலாங்க இத. பாருங்க பிஞ்சு எப்படி போட்டிருக்குது பாருங்க கொத்தவரங்கா. நல்லா சட்டையா போட்டுன்னு வருது பாருங்க. எவ்வளோ பிஞ்சு கொத்தா வருது பாருங்க. மேல வரைக்குமே பிஞ்சு தாங்க. அடியிலேருந்தே கொத்தவரங்கா பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா பிஞ்சு போட ஆரம்பிச்சுருதுங்க. பாருங்க இது பாலக்கீரை விதை போட்டு விட்டேங்க. அடுத்த பேட்ச் இது. இன்னைக்கு இந்த பாலக்கீரைய அறுவடை பண்ணுவோங்க. பாலக்கீரையே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேக் விட்டுக்கிறேங்க. பாலக்கீரைய அதாவது தொடர்ந்து 1 பேக் குடுத்தா, 1 பேக் அறுவடை அந்த மாரி எலசு இந்த மாரி கலந்து கலந்து அறுவடை பண்ற மாரி குடுத்துருக்குறேங்க. இங்க பாருங்க இதுதாங்க காலிஃப்ளவரு. இது காலிஃப்ளவரா? இல்ல ப்ரோக்கோலியா? இது என்னான்னே எனக்கு தெரியலைங்க. எப்படின்னா விதை வந்து எல்லாத்துலயுமே நட்டு விட்டுருந்தேங்க. ப்ரோக்கோலி நட்டுருந்தேன், கோஸ் நட்டுருந்தேன், நூக்கோல் நட்டுருந்தேன். அந்த மாரி எல்லாமே நட்டுருந்தேங்க. ஆனா அதுல அதுல ஒவ்வொரு செடி முளைச்சிருந்ததுங்க. நான் என்ன பண்ணேன், பேக் வேஸ்ட்டா போதேன்றதுனால எல்லாத்தையும் புடுங்கி 2, 2 செடியா நட்டு வச்சுட்டேங்க. அப்படி நடும்போது அது எது எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தெரியுதுங்க பார்க்கறதுக்கு. அதனால சரி வளர்ந்து பூ வைக்கிறதா தான் எனக்குமே தெரியுங்க. முள்ளங்கி சரியா வரலைங்க. அதனால தான் அந்த பேக்லயே கொஞ்சம் கீரையும் தூவி விட்டுட்டேங்க. பேக் வேஸ்ட்டா போகக்கூடாது இடம் அப்படின்ட்டு, கீரைய தூவி விட்டுட்டேங்க. காலிஃப்ளவர் வேணா நல்லா வருதுங்க. பரவால்ல. பேக்கு 2 செடினாலும் நல்லா அழகா வளர்ந்து வருது. வாங்க கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேக் வச்சிருக்கிறேங்க. புதன்கிழமை போட்ட வீடியோவுல கேள்வி கேட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டா செடிக்கு மோர் கரைசல் தெளிச்சது தாங்க. இத வந்து கரெக்ட்டா டைமுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அல்லி சுப்பிரமணியன், ஜானகி 2 பேர் சொல்லியிருக்கீங்க.
2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. அம் திங்கட்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரேமலதா வந்து வின்னர் ஆயிருக்கீங்க. புதன்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா, அல்லி சுப்பிரமணியனும், ஜானகியும் வந்திருக்கீங்க. இப்ப வந்து வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவிலயும் பதில் சொல்றவங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில சனிக்கிழமை வந்து நான் வந்து போட்டு, அதில வின்னர் யாருன்றத நான் தேர்ந்தெடுப்பேங்க. சனிக்கிழமை வர வீடியோல பார்த்தீங்கன்னா, முன்னாடியே தாங்க நான் கேமரா எதுவுமே இது பண்ண மாட்டேங்க. அப்படியே தான் உங்களுக்கு போன வாரம் எப்படி நான் குலுக்கல் முறையில நான் தேர்ந்தெடுத்தேனோ, அதே மாரி தாங்க இந்த வாரமும் தேர்ந்தெடுக்கிறேன். வீடியோவ நான் ஸ்கிப் பண்ண மாட்டேங்க. அப்படியே தான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவ தாங்க இருக்கும். நீங்க அப்படியே பார்த்துக்கலாங்க. இதில எந்த ஒரு ஒளிமுறையும் நான் வந்து வீடியோவுல நான் காட்ட மாட்டேங்க. ஏன்னா எல்லாருமே எனக்கு ஒண்ணு தான். யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். பிரேமலதா திருச்சி பிரேமலதாவுக்கு வந்து நானு இன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டேங்க விதைய. நீங்க பார்த்து வாங்கிக்கிங்க. உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா போட்டிருக்கேன். நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா, ம் வியாழக்கிழமை தான் உங்களுக்கு வந்து நான் டெலிவரி பண்ண முடிஞ்சுச்சுங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருந்ததுனால, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இப்ப எப்படினாலுமே அந்த வாரத்துல உங்களுக்கு டெலிவரி ஆயிடுங்க. அடுத்த வாரம் வின்னர் அறிவிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த விதைய நான் குடுத்துருவேன். கொஞ்சம் வெளியில வேலை இருந்ததுனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் புதன்கிழமையே போட்டுருப்பேங்க. நீங்க ஒரு வேளை கொரியர்ல கேட்பீங்களோ என்னவோன்னு தான் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வேண்டான்னதுனால நான் போஸ்ட் ஆஃபீஸ்லயே போட்டு விட்டேங்க. பாருங்க கீரையெல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. உங்ககிட்ட பேசிட்டே இந்த வேலைய செஞ்சுட்டேங்க. வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் உண்மையிலேயே ஒரு ஃபேவரட்னாலும் ஃபேவரட் நல்லா ஃபேவரட்ன்னு சொல்லலாங்க. ஏன்னா, என்னையுமே ஆவறதில்லைங்க. நம்ம பறிச்சு வச்சாலும் ஒரு மாசம் ஆனா கூட அந்த காய் வந்து வாடுறதில்ல, வத்துறதில்ல. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாரி இருக்குதுங்க. ஃப்ரிட்ஜில கூட நம்மளுக்கு அது சுருங்குறது கிடையாதுங்க அந்த காய். நல்லா அழகா ஹெல்த்தா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குதுங்க அந்த காய். நாங்க அடுத்தது பிளாக் பெட்டில வந்து குண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். அந்த குண்டு கத்திரிக்காய் வந்து வால் கத்திரிக்காய் மாரியே வருது பாருங்க. வால் கத்திரிக்காய் வந்து இத விட நீளமா இருக்குதுங்க. குண்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்குதுங்க. பாருங்க 3 கத்திரிக்காய் இன்னைக்கு பறிக்கிறேங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. டேஸ்ட் வேற இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா மாவாட்டம் இருக்குதுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. பச்சை கத்திரிக்காயும் இருக்குதுங்க இன்னைக்கு அறுவடைக்கு. பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் இருக்குதுங்க. பச்சை கத்திரிக்காயில பாருங்க பூச்சி அடிக்குது. அந்த மாரி ஒவ்வொரு ரகத்துலயும் ஒவ்வொரு இது இருக்குதுங்க. ஒவ்வொரு ரகம் பூச்சி அடிக்குது, ஒவ்வொரு ரகம் பூச்சி அடிக்கிறது இல்லைங்க. பச்சை கத்திரிக்காயில பூச்சி உழுதுங்க. ஆனா அதே பிளாக் பியூட்டி குண்டு கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா, பூச்சி அடிக்கிறது இல்லைங்க. நம்ப வந்து ஒவ்வொரு ரகத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இது மாரி விளைய வச்சு பார்த்தா தாங்க எதுக்கு பூச்சி அடிக்குது, எதுக்கு பூச்சி அடிக்கிறதில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. வாங்க அடுத்தது வந்து செரிப்பழம் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு நெறைய செரிப்பழம் இருக்குதுங்க. இப்போ 3 நாளா பார்த்தீங்கன்னா, நெறைய பழம் பறிச்சுட்டே இருக்கிறேங்க. குருவியும் சாப்பிடுது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூங்காவாவே நான் பறிக்கிறேங்க இன்னைக்கு செடிய. பறிச்சு வச்சோம்னா, வீட்ல வச்சோம்னா நல்லா ரெட் கலர்ல பழுத்துருதுங்க இது. ஒரே நாள்லயே பழுத்துருதுங்க. அந்த அளவுக்கு நெல்லிக்காய் மாரி சூப்பரா இருக்குதுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா பழுக்க வச்சோம்னா நல்லா இனிப்புங்க. கொஞ்சம் கூங்காவா இருந்துச்சு, அதாவது பழுக்கல, பார்த்தா ரெட் கலரா இருந்தாலுமே பழுக்காதுங்க. நல்லா பழுத்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்பும், புளிப்பும் சுவைதாங்க இது. பாருங்க குருவி எப்படி சாப்பிட்டு வச்சிருக்குது. இந்த மாரி இந்த குருவிக்கு இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. இந்த முறை பரவாயில்லைங்க. இந்த செர்ரிப்பழம் கூட நெறைய காய் வச்சிருக்குதுங்க. பாருங்க, இவ்வளோ காய் இருக்குதுங்க. ஆனா பழம் நல்லா எனக்கு இந்த பழம் ரொம்ப புடிக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த பழம் ரொம்ப புடிக்குன்னு கமெண்ட் குடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அடுத்து வந்து வெள்ளப்பாகல் பறிச்சுக்கலாம். ஒரு பாவக்காய் நல்லா நீளமா வைக்குதுங்க. நமக்கு அதாவது பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சோம்னா, ஒரு 2டே 2 காய் போட்டு செஞ்சோம்னாவே போதுங்க. அந்த அளவுக்கு
குழம்பு டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. வெள்ளப்பாகல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் தூக்கல் தாங்க. பச்சை பாவக்காய்க்கும், வெள்ளை பாவக்காய்க்கும் போட்டி வச்சோம்னா, கொஞ்சம் வெள்ளை வந்து கொஞ்சம் தூக்கலாவே இருக்குதுங்க கசப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத நீங்க கமெண்ட் குடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அறுவடைய பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு பாவக்காய் இருக்குதுங்க. கத்திரிக்காய் ஒரு தட்டு இருக்குதுங்க. 3 விதமான கத்திரிக்காய்ங்க இது. இன்னைக்கு அறுவடை. ஒரு தட்டு ரப்பர பாலக்கீரைங்க. உங்களுக்கு இது தொடர்ந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேங்க. அதனுடைய அப்டேட்டும் இதில குடுத்துருக்கேன் ட்ரைலர் மாரி. அதையும் பாருங்க. ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சத்தியமங்கலத்தில எதுனா ஃபேமஸான இருக்கிறத எடுத்து நீங்க வீடியோல போடுங்க. நாங்க பார்க்கணும் அப்டின்னாங்க. அதுக்கு வேண்டி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்ததுனால, உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுல கவர் பண்ணியிருக்கிறேங்க. அதனால பாருங்க. எப்படி இருக்குதுன்றத நீங்க கமெண்ட் குடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பவானீஸ்வரர் கோயிலுங்க. அதாவது ஈஸ்வரர் கோயிலுங்க இது. இது பழமை வாய்ந்த ஈஸ்வரர் கோயிலுங்க. அதாவது இது 30 வருஷத்துக்கு முன்னந்தே இருக்குதாங்க. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில். இப்ப வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அததான் உங்களுக்கு வந்து இதில எடுத்து காட்டுறேன் நானு. இந்த கோயில்ல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தல விநாயகர் இருப்பாருங்க. அதாவது ஒரே சிலை தாங்க. அதில 5 முகம் கொண்டு ஒரு விநாயகர் இருப்பாரு. அந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிள்ளையார் தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. ஏரம்ப கணபதி வந்து பார்த்தீங்கன்னா, 5 முகம் கொண்ட கணபதிங்க இவரு. அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்களும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி இத நான் கவர் பண்ணேங்க. அதுவும் கூட்டம் இல்லாதம்போது ஆளு பார்த்தாங்கன்னா, செல்ல புடுங்கி வச்சுருவாங்கங்க. அதனால பார்த்து, பார்த்து பயந்து, பயந்து இந்த கேமராவ எடுத்தேங்க இந்த வீடியோவ. முன்னாடி பக்கமே பார்த்தீங்கன்னா, 2 முகம் இருக்குதுங்க முன்னாடியே. அப்புறம் சைட்ல ஒரு முகம் இருக்குதுங்க. உங்களுக்கு க்ளோஸ் அப்லயும் காட்டியிருக்கிறேன் பாருங்க. பின்னாடி ஒரு முகம் இருக்குது பாருங்க. இங்க ஒரு முகம் இருக்குதுங்க. மொத்தம் இதுவே பார்த்தீங்கன்னா 4 முகம் ஆயிடுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல பாருங்க. நான் மாலை மறைச்சிருக்குது கண்ணுன்றதுனால உங்களுக்கு நான் விளக்கி காட்டுறேன் பாருங்க. 5 முகங்க. இதுவோட 5 முகங்க. இந்த பிள்ளையார் ஒரே ஒரு சிலை தாங்க. ஆனா 5 பக்கமும் தலை இருக்குதுங்க இதுக்கு. எனக்கு இந்த கோயில் ரொம்ப புடிச்சமான கோயிலுங்க. அதனால தான் சரி இது உங்களுக்கு வந்து காட்டணும்னு நெனச்சேங்க. அதனால தான் சரி இன்னைக்கு இத கொஞ்சம் கவர் பண்ணேன். இன்னைக்கு வீடியோவுல உங்களுக்கு வந்து கேள்வி நேரங்க. பச்சை கத்திரிக்காய் நான் எத்தினி கத்திரிக்காய் அறுவடை பண்ணேன் அப்படின்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சர டைமுக்கு சொல்லுங்க. நீங்களும் ஜெயிக்கலாங்க. இதுதாங்க அந்த கோயிலினுடைய சுத்துவால். காம்பவுண்ட் தனியா இருக்குதுங்க. இது கோயிலினுடைய இதுங்க. கோபுரங்க அது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா கவர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. கோயில் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில இருக்குதுங்க. நான் செடிகளே பார்த்த கண்கள் கொஞ்சம் கோயிலையும் பார்க்கட்டும்னு கவர் பண்ணியிருக்கிறேங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் குடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க. பாருங்க. பாய்.